ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கிரக இணைவில் வலுத்தவர் யார்? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் 9 கிரகங்களும் தனித்தனியாக அமர்றதில்லை. எப்போவுமே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தொடர்பு கொள்ளும். ரொம்ப அபூர்வமாக தான் 9 கிரகமும் தனித்தனியாக இருக்கிற ஜாதகங்கள்லாம் பிறப்படுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா 2 கிரக இணைவு, 3 கிரக இணைவு, 4 கிரக இணைவு, 5 கிரக இணைவு, 6 கிரக இணைவு அபூர்வமாக, 7 கிரக இணைவு அபூர்வமாலாம் நடக்கிறதெல்லாம் உண்டு. மோஸ்ட்லி ஆஃப் ஜாதகங்கள், அதாவது அதிகப்படியான ஜாதகங்களில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 கிரக இணைவு நிறைய பார்க்கலாம், 3 கிரக இணைவும் நிறைய பார்க்கலாம். 4 கிரகம் ஒரே வீட்டில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். 5 கிரகம் ஒரே வீட்டில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கிரக இணைவில் யார் வலுவானவராக இருப்பாங்க, இதை வைத்துத்தான் அந்த ஜாதகம் யாரால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற விதியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்ல 2 கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். இங்கே இணைவு என்பது ஒரே கட்டத்துக்குள்ளே 2 பேர் இருந்தாலே இணைவுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. கிரகங்கள் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ளும் அளவுக்கான ஒரு இணைவு அப்படிங்கிறது 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நிகழும். 5 டிகிரிக்குள்ளே இருக்கணும் அவங்க 2 பேரும். ராகு கேதுகள் மட்டுமே எப்பவும் விதிவிலக்கானவர்கள். அவங்க எத்தனை டிகிரியில் இருந்தாலும் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடிப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கும் போய்கிட்டு இருப்பாங்க. பாம்பு என்பது நம்மை கடித்தே தீருங்கிறது மாதிரியான சூட்சும் அது. அதனால் ராகு கேதுகளுக்கு இந்த கிரக இணைவுங்கிறதுல கொஞ்சம் விதிவிலக்குகள் உண்டு. மற்றபடி மற்ற சப்த கிரகங்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இணைவு என்பது 5 டிகிரிக்குள்ளே முதல்ல இருக்கான்னு பார்க்கணும். இதை டிகிரி வைஸில் பார்க்க முடியலன்னா 2 நட்சத்திர பாதங்கள் அடுத்தடுத்தில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சும். இப்போ ஒரு உதாரணமாக, சிம்மத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சூரியன் இங்கே ஆட்சி, செவ்வாயும் அதிநட்பு நிலையில் இருக்கார். இதில் சூரிய பகவான் மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலையும் செவ்வாய் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலையும் இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுவே சூரிய பகவான் மகம் 2ஆம் பாதத்திலிருந்து செவ்வாய் வந்து மகம் 4ஆம் பாதத்துக்கு போயிட்டாருன்னா இங்கே இணைவு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் வித்தியாசம். அப்போ அந்த டிகிரி வைஸ் பார்க்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இணைந்திருந்தால் இதில் யார் வலுத்தவர்? இதுதான் இப்போ கேள்வி. 2 கிரகங்கள் இணைஞ்சிருக்காங்க, இணைந்திருப்பதில் யார் வலுத்தவர் ஆவார் அப்படின்னா, எவர் ஒருவருக்கு அந்த வீட்டில் அதிகப்படியான வலு கிடைக்கிறதோ அவரே வலுத்தவர். இது ஒரு விதி. இப்போ உதாரணமாக நான் முதல்ல சொன்ன அதே விதிக்கே வருவோம். சூரியனும் செவ்வாயும் அணைஞ்சிருக்காங்க, இருக்கிறது சிம்ம வீட்டில். அப்போ இங்கே சிம்மத்தில் வலுத்தவர் யார்? சூரியன் தான். அவர் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம்ங்கிற வலுவை பெற்றிருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே சூரியன் இங்கே வலுத்தவர் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். இதில் சூரியனோடு க்ளோஸாக 5 டிகிரிக்குள்ளே சேர்ற கிரகம் பூரா அஸ்தமனம் அடையுமே சார் அப்படிங்கிற ஒரு விதியும் வரும். அப்போ எப்போதும் சூரியன் வலுத்தவர்ங்கிற விதிக்கு தான் வருவார். ஆனால் அதே நேரத்தில் சூரியனே நீச்சமடைந்த நிலையில், சூரியனே வலுவிழந்த நிலையில் அங்கே இன்னொரு கிரகம் இணையுது அப்படின்னா அங்கே அந்த கிரகத்தின் வலு எதுவோ அதுவே சிறப்பானதாக இருக்கும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ துலாத்தில் சூரியன் நீச்சம், இங்கே சனி உச்சமாக இருக்கார். ஆனால் 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்கும் போது இங்கே சனி பகவான் தான் வலுத்தவர் ஆவார். சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்ட நிலையில் சனி இருந்தாலும் தனது உச்ச வீட்டில் இருக்கிறார். புரியுதுங்களா? அதே நேரத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் நீச்சமாக இருக்கிறார். இங்கே சனியுடைய உச்சம் சூரியனுக்கு நீச்ச பங்கம் கண்டிப்பாக கொடுக்காது. கொடுக்கும், ஆனால் அது ஒரு நெகட்டிவான பலனாக தான் இருக்குமே ஒழிய ஒரு பாசிட்டிவான பலனாக இருக்காது. அந்த நீச்ச பங்கம் அவருக்கு கிடைக்காம இருக்கிறதே நல்லது. முதல் விதி, இணைந்திருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். 2வது விதி, அங்கே எவர் ஒருவருக்கு வலு அதிகமாக இருக்கிறதோ அவர் தான் வலுத்தவர். இது ஒரு மாதிரி கிரக வலுவை எடுக்கிறதுக்கு ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கலாம். இன்னொரு கிரக வலுவை எடுக்கிறதுக்கான பேட்டர்ன் என்னென்னா, கிரகங்களின் வலிமையின் வரிசை உண்டு. அதிகாரம் மிக்கவர்கள், இப்போ முதலமைச்சர் முதல்ல இருக்கார், பிரதம மந்திரி அதுக்கு மேலே இருக்கார், முதலமைச்சர் அதுக்கு அடுத்தது இருக்காங்க, இவங்க ஸ்டேட்டாக ஆள்றாங்க, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர், அப்புறம் மந்திரிகள், அப்புறம் எம்எல்ஏக்கள், அப்புறம் கவுன்சிலர்கள்னு வரிசையாக வருது இல்லைங்களா? அந்த மாதிரி கிரகங்களுக்கும் வலிமை உண்டு. கேது தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கிரகம். கேதுவோட எந்த கிரகம் இணைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அதுக்கு வேலை செய்கிறதுக்கான தகுதியே கிடையாதுன்னு எடுத்துடலாம்.
அங்கே அவர் ஆட்சி உச்சமில் இருந்தாலும் கூட ஒன்றும் பருப்பு வேகாது. கேதுவுடன் 5 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கிரகம் சர்வாங்கமாக காலில் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கிறதுக்கு வேலையே இல்லை. இதே விதி ராகுவுக்கும் பொருந்தும். ராகுவோடு 5 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இணைஞ்சிருக்குன்னா ராகு பார்த்து வேலை செய்ய விட்டா தான் உண்டு, இல்லைன்னா கிடையவே கிடையாது. மலைப்பாம்பு சுற்றி வளைச்ச மாதிரி தான் இந்த 2 கிரகங்களோட இணைவு. அதற்கு பிறகு கிரக வலிமைகள் அப்படிங்கிற வழியில் பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியன் அதிக வலுவானவர். சூரியன் இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரமே கிடையாது. அப்போ சூரியன் அதிக வலுவானவர். சூரியன் தனது நட்பு வீடுகள் அமர்ந்திருக்கும் போது, ஆட்சி வீடுகள் அமர்ந்திருக்கும் போது, உச்ச வீடில் அமர்ந்திருக்கும் போது, திக்பலம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் போது அவர் நிச்சயமாக வலுவானவர். அவர் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் வலு குறைவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சூரியனுக்கு அடுத்ததாக சந்திரன். சந்திரனுடைய வலுவை பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை அடிப்படையிலே கணக்கிடணும். ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறவர் முழு பவர்ஃபுல்லானவர். அதே நேரம் அமாவாசை சந்திரனாக இருக்கிறவரை பெரிய வலு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது அவர் வளர்பிறை தேய்பிறை பொறுத்தே முடிவாகும். அதன் பிறகு கிரகங்களுடைய ஒளித்தன்மையின் அடிப்படையில் பார்த்தோம்னா சுக்கிரனும் ஒரு வலுவான கிரகம் தான். அவர் 12 ஒளிப்புள்ளிகளை தருவார். ஆனால் அளவில் சின்னவர். குரு ரொம்ப பிரபலமான வலுவானவர். ஆனால் குரு தன்னுடன் சேரும் கிரகங்கள் எல்லாத்தையுமே நன்மை செய்ய தூண்டக்கூடிய ஒரு கிரகமாக போயிடுவார். அவர் இயற்கையில் சுபருங்கிறதுனால இப்போ குரு அதில் வலுத்தவராக வருவார். சுக்கிரனும் வலுத்தவராக வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஒரு வலுவான கிரகம். கோபத்தை, வேகத்தை, ஆத்திரத்தை வெளிப்படுத்து. இவர் தன்னோட சேர்ற கிரகங்களை பூரா கோபம் மூட்டக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வலுவானவராக வருவார். அதுக்கப்புறம் கடைசியாக தான் சனி பகவான் வருவார். புரிஞ்சுதுங்களா? கிரக வலிமையில் சனி தான் ரொம்ப வலு குறைந்த கிரகம். ஒளி சிதறல்லையும் அவர் தான் ரொம்ப ரொம்ப குறைவானவர். ஆனால் அளவில் மிகச்சிறிய கிரகம் புதன்கிறதுனால நேரடியாக யாரையும் எதிர்க்காத கிரகமாக புதன் வருவார். ஒரு கிரகம் 2 கிரகங்கள் இணைந்திருக்கும் நிலையில் எவர் வலுத்தவர்ங்கிற பலனுக்கு முதல் தரமான விதி அங்கே யாருக்கு வலிமை கிடைக்கிறதோ அவர் தான் வலுத்தவர். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ உதாரணமாக கும்பத்தில் சனி இருக்கார், ஆட்சி மூலத்திரிகோணம், கூடவே குரு இருக்கார் 5 டிகிரிக்குள்ளே. இங்கே குருவும் சனியும் இணைஞ்சிருக்காங்க. இங்கே யார் வலுவானவர்? குரு தான் அதிக பவரையும் ஒளியையும் வெளிப்படுத்தக்கூடியவர் என்றாலும் கூட அங்கே சனிக்கு தான் ஆட்சி மூலத்திரிகோண வலு இருக்குங்கிறதுனால இங்கே சனியே வலுத்தவர். புரியுதுங்களா? இதை அப்படியே மாற்றி உள்டாவா இப்படி போகும். தனுசில் குரு இருக்கார், அங்கே சனியும் இருக்கார். இங்கேயும் 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. இதில் குரு ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார், சனி சமங்கிற நிலையில் இருப்பார். இங்கே ஆட்டோமேட்டிக்காக குரு வலுத்தவர் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒரு சூட்சும விதி. கிரகங்களின் வலிமை அடிப்படையிலும் அந்த கிரகங்களின் தன்மைகளை எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூலத்திரிகோண வீடு, நீச்ச வீடு நல்லா வரும். இந்த ராகு கேதுக்கு இந்த கதையெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அவங்கள முழுசாக ஆக்குபை பண்ணிடுவாங்க அந்த வீட்டு. ஆக்கிரமிப்பு கிரகங்கள் வரிசையில் வரக்கூடிய இவர்கள் எப்போதும் வலிமையானவர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கப்புறம் நிறைய சூட்சுமங்களில் பகலில் பிறந்தால் ஒரு கிரகங்கள் வலுவாக இருக்கும், இரவில் பிறந்தால் ஒரு கிரகங்கள் வலுவாக இருக்குங்கிறதுலாம் ஒரு சராசரியான நிலையில் எடுத்துக்கும். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தை சொல்ல முடியாது. இப்போ சூரியன் உச்சமாய் மேசத்தில் இருக்கார், சித்திரை மாதத்தில் அது நடக்கிற நிகழ்வு. சித்திரை மாதம் இரவில் பிறந்துருச்சு ஒரு குழந்தைங்கிறதுக்காக அங்கே சூரியனுக்கு பவரே இல்லைன்னெல்லாம் கணக்கு போட்டோம்னா தப்பாக போயிடும். ஒரு பொதுவான விதிகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த பலன்களை எடுத்துக்க வேண்டியதில்லை. கிரக இணைவில் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், அந்த வீட்டில் அதிநட்பு பெற்றவர்கள், திக்பலம் பெற்றவர்கள் முதல் தர வலிமையானவர்கள். அடுத்த நிலையில் அவங்க நட்புக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பகை பெற்றவர்கள் வலிமையானவர்களாக வருவாங்க. இங்கே கிரகங்கள் முதலில் இணைந்திருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது இணைவுங்கிற கணக்கை எப்போதும் மறக்காதீங்க. இதற்கு விதிவிலக்கு ராகு கேதுகள் மட்டும்தான். சில நிலைகளில் ராகு எல்லாம் 13 டிகிரிக்கு அந்த பக்கம் இருக்கிற கிரகத்தை கூட ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பார், செயல்பட விடாமல் தடுப்பார், அல்லது அதிகமாக தூண்டி விட்டு சிதறடிக்க பார்ப்பார். கேது 30 டிகிரியும் கூட வேலை செய்யக்கூடிய தகுதி கொண்டவராக சில நிலைகளில் இருப்பார். இது இன்னும் நுணுக்கத்திலும் நுணுக்கமாக ஜாதகத்தை உள்ளே பார்க்கும்போது தெரியும். ஸோ கிரக இணைவில் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் முதல் தர வலிமையானவர்கள். கிரக வரிசையில் கேது, ராகு, சூரியன் இவர்கள் வலிமையானவர்கள். அதற்கு பிறகு தான் மற்ற கிரகங்கள் அப்படியே வரிசை கிராதியில் வரும். கிரகங்களுடைய ஒளிச்சிதறல் அடிப்படையில் மிக பலகீனமான கிரகம் சனி தான். ஆனால் அவர் அளவில் ரொம்ப பெரியவர், விசேஷ பார்வைகள் கொண்டவருங்கிறதுனால யாரையுமே பெரிதாக பாதிக்க முடியாத அளவுக்கான இணைவை தரக்கூடியவர் புதன். புதனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் புதனுடைய குணம் அவங்களுக்கு போகுமே ஒழிய புதன் கெட்டு போகவும் மாட்டார். அதே நேரத்தில் யாரையும் நேரடியாக எதிர்க்கவும் மாட்டார்.
அப்படியே அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே தன்னை மாற்றிக்கொண்டு, அவர் தான் ஜோக்கர் ஆச்சுங்களேன். எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதனுடைய தன்மைப்படி தன்னை மாற்றிக்கிட்டு, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அவங்களுக்கும் கொடுத்துட்டு, சமாதானமாக போய் காரியம் சாதித்து கொள்ளும் வல்லவர். முரண்பாடான கிரகங்களின் இணைவு இருக்கும்போது அங்கே யார் பலசாலி அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடுகளின் அடிப்படையில் தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.